ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சின்ன நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 1 கேஜி அளவுக்கு சின்ன நெல்லிக்காய் எடுத்து கழுவி வச்சுருக்கிறேன். நல்லா சுத்தமாக கழுவியாச்சு. கழுவுனது என்ன பண்ணுறோன்னா, ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்து அதில் கொஞ்சம் உள்ள தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே ஒரு இட்லி தட்டை வச்சு இட்லியை வேக வைக்கிற மாதிரி நீராவியில் நெல்லிக்காயை வேக வச்சாச்சு. வடைச்சட்டி நல்லா காஞ்சிருச்சு. 200 ml நல்லெண்ணெய், அது கூட கொஞ்சம் கடுகு நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை, நம்மளுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை, அது கூட பட்டையாக நறுக்குன பூண்டு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டுருக்கு. அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா, துண்டு துண்டாக நறுக்கி வரமிளகா ஒரு 5-6 மிளகா சேர்த்துருக்குறேன். அதை நல்லா பொன்னிறமாக எல்லாம் வதங்கணும். நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டுருக்குது. இது வந்து பூண்டில் அந்த கருவேப்பிலை தண்ணி இல்லாத அளவுக்கு வதங்கிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, பாயில் பண்ணி வச்சுருக்கிற நெல்லிக்காயை உள்ளே போட்டாச்சு. ஒரு 1 கேஜி தான் இருக்குது, மேக்ஸிமம் ஒரு 1 கேஜி தான் இருக்குது. அதை நல்லா பாயில் பண்ணி வச்சுருந்தோம், அதை எடுத்து உள்ளே சேர்த்தாச்சு. உள்ளே போட்டதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் வெந்தயத்தை வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டாச்சு. அது கூட மஞ்சத்தூள் ஒரு 2-3 கரண்டி, 2-3 டேபிள் ஸ்பூனு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் 2-3 கரண்டி காரத்துக்கேற்ப போட்டு வச்சுக்கணும். அதை நல்லா பரட்டி விட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் தப்பு இல்லை. உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. நல்லா பரட்டி விட்டுக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் சிறுநெல்லிக்காயில் விதையோடு தான் நம்ம போட்டிருக்குறோம். விதை எடுக்கலை, விதையோடு தான் போட்டிருக்குறோம். அது ஒன்றும் பிரச்சனை, அது ஒன்றும் தப்பு இல்லை. அது ஊறுகாயாக சாப்பிடும்போது விதைய இருந்தாலும் அது கடிச்சு தின்னுக்க வேண்டியதான், நல்லா தான் இருக்கும். சீட்டு நல்லது தானே. அப்புறம் நல்லா ஓரளவுக்கு சிம்மில் வச்சு வெந்துருச்சு. நல்லா ஓரளவுக்கு வெந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா எண்ணெய் மேலே நல்லா பிரிஞ்சு வருது பார்த்திங்களா. இப்படி பிரிஞ்சு வந்துருச்சுனாவே ஊறுகாய் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். தண்ணி இல்லாமல் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இது வந்துட்டு நல்லாயிருக்கும். இது சாப்பாட்டுக்கு, சுடு சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் இது சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. சுடு சாப்பாட்டுக்கு போட்டு பிணைஞ்சு நாம்பி தின்னோம்னா கூட நல்லாயிருக்கும். சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி. நன்றி, வணக்கம்.